ஓடி போச்சுன்னு சொல்லு. அதுக்காக பொண்ணே இல்லைன்னு ஆயிடுமா? என்ன சொல்ற சியா? ரெண்டாவது பிள்ளைய அருணாச்சலம் மையனுக்கு கட்டி வச்சிரு. முகூர்த்த நேரம் முடியும் முன்ன தாலி கட்ட வச்சிருவோம். ஆமாங்க, வெயிட் பண்ண வேணாம். வாங்க 2 பேரும் போய் பேசலாம். என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. துரை, சொல்லு துரை. அருணாச்சலம், சொந்தக்காரங்கெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அது சரியா தப்பான்னு தெரியல. இந்த அவமானத்தை போக்குறதுக்கு எனக்கு வேற வழி தெரியலடா. நீ தப்பா நினைக்கலாம், நான் ஒன்னு சொல்லாமா? துரை, என்ன இது புதுசா சுத்தி வளைச்சு பேசிக்கிட்டு? எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லு. என்ன விஷயம்? நம்ம ஊருக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி கல்யாணம் நடக்கும்போது நின்னு போனா அதனால பார்த்திபனுக்கும் காவியாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலன்னு அவங்க சொல்றாங்கடா. இல்ல, இது இது சரிப்பட்டு வருமா? இல்லடா, காவியா கிட்ட எப்படியாவது பேசி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னால உனக்கு இதுல சம்மதமா, உங்களுக்கு இதுல சம்மதமா, இது எல்லாத்தையும் தாண்டி பார்த்திபன் இதுக்கு சம்மதிப்பாரா? எனக்கு என்னன்னு தெரியலடா. நீ கொஞ்சம் பார்த்திக்கிட்ட இதை சொல்ல முடியுமா? டேய், பார்த்தி மனநிலை எப்படி இருக்குன்னு எனக்கு ஐடியா இல்லடா. அவன் எதுக்கு ஒத்துக்கவானான்னு எனக்கு தெரியல. அதான் தயக்கமா இருக்கு. அருணாச்சலம், சீக்கிரமா ஒரு முடிவை சொல்லுப்பா. முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள கல்யாணத்தை பண்ணிடுவோம். சரி, நான் பார்த்திகிட்ட பேசி பார்க்கறேன். அப்போ நானும் மகாவும் காவியா கிட்ட பேசி சம்மதிக்க வச்சிடுறோம். வா மகா. போங்க. நரேன் ப்ளீஸ், நரேன் என்ன விட்டுரு. உனக்கு எனக்கும் தான் கல்யாணம். நரேன் விடு என்ன. நரேன் ப்ளீஸ், நரேன். ஜீவா, ஜீவா. பிரியா, ஜீவா, ஜீவா. ஐயா, நாங்க எவ்வளவோ காவியா கிட்ட பேசி பார்த்துட்டோம். அவ கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறா. நானும் எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டேன், அழுதும் பார்த்துட்டேன். அவ மனச மாத்த முடியும் தோணலைங்க. ஆமா மாப்ள, நானும் எம்புட்டோ பேசி பார்த்துட்டேன். உள்ள விடாப்புடியா நிக்கிறா. விளையாட்டுக்குள்ள இல்ல. அதுக்கு நம்ம சிக்கல் புரியலன்னு நினைக்கிறேன். தோர, இருந்தாலும் காவியா இவ்வளவு அழுத்தமா இருக்க கூடாதுப்பா. அக்கா இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டாலே அந்த கலங்கத்தை நாம தான் போக்கணும்னு கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லையாப்பா? இல்லைங்க, என் பொண்ணு நான் கேட்டா சம்மதிப்பா. அவ என் பேச்ச மீற மாட்டான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பார்த்திக்கும் காவியாவுக்கும் கல்யாணம் நடந்தே தீரும். நான் சம்மதிக்க வைக்கிறேன். சியா, நாம சொல்லி அவ கேட்கல. துரை சொல்லி கேட்டா அது நமக்கு சந்தோஷம்தான். எப்படியாவது இந்த கல்யாணம் நடக்கணும். ஆமாம்மா, இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலன்னா அவர் ரொம்ப உடைஞ்சு போயிடுவாரு. அட என்னம்மா நீ? கவலைப்படாத மகா.
காவியா, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும்பா. தயவு செஞ்சு கைய கும்பிட்டு கேட்டுக்கிறப்பா. அதை மட்டும் என்கிட்ட கேட்டுறாதீங்கப்பா. என்ன நீங்க எதை சொன்னாலும் அதுக்கு நான் அம்மா தப்பா சொல்லணும். தயவு செஞ்சு அதை மட்டும் கேட்டுறாதீங்கப்பா ப்ளீஸ். அது வேண்டான்னு சொல்ற தைரியம் எனக்கு இல்லப்பா. காவியா, உங்க அக்கா ஓடி போய் என்ன ஊரு முன்னால தலை குனிய வச்சுட்டான். நான் திரும்ப இந்த ஊர்ல தலை நிமிர்ந்து நடக்கணும்னா அது நீ இந்த கல்யாணத்தை ஏத்துக்கிறதுலாண்டா இருக்கு. என்னப்பா நீ இதை ஏத்துக்கலனா அது என்ன கொல்றதுக்கு சமம். நீ ஏன் அப்பாவை கொல்லுவியா? ஏன்ப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவ்வளவு பேசாதீங்கப்பா. தயவு செஞ்சு என் மனசு இந்த மாதிரி பேசி பேசி ஒருத்தராதீங்கப்பா ப்ளீஸ்ப்பா. பார்த்தி மாமாவை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுப்பா. என் மனசுல வேற ஒண்ணு இருக்குப்பா. வேணாடா, வேணாம். நீ என்ன சொன்னாலும் கேட்க நிலைமையில் நான் இல்ல. எப்போ உன் அக்கா ஓடி போனாலும் அங்கேயே நான் பாதி செத்துட்டேன்டா. ஏதோ மிச்சம் மீதி இருக்க நம்பிக்கையில தான் இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன். நீயும் முடியாதுன்னு சொன்னா எனக்கு சாகர தர ஒரு வழி தெரியல. ப்ளீஸ் அப்படி பேசாதீங்கப்பா. காவியா, இந்த கல்யாணம் நடந்தாதான் நம்ம குடும்பம் மான மரியாதையோட இருக்க முடியும். இல்லன்னா ஊரோட கேலிக்கு கிண்டலுக்கு நாம ஆளாயிடுவோட்டா. இல்லப்பா ப்ளீஸ்ப்பா. அவங்களோட பார்த்திபடி அருணாச்சலத்தை நினைச்சு பாரு. அவங்க நம்மள நம்பி வந்தவங்க. நம்மள நம்பி வந்தவங்களை நாம அவமானப்பட விடலாமா? விடக்கூடாதுடா. அது ரொம்ப தப்புடா. ப்ளீஸ்ப்பா, என்னால முடியாதுப்பா. இப்பெல்லாம் பேசி என் மனசை மாத்தாதீங்கப்பா. என்னால நிச்சயமா முடியாதுப்பா. ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ். அப்பா என்னால முடிஞ்சிருந்தா எப்படியா சமாளிச்சிருப்பா. ஆனா இது என்னால முடியாதுப்பா ப்ளீஸ்ப்பா. உன்னை சம்மதிக்க வைக்க எனக்கு வேற வழி தெரியலடா. உன்னை சம்மதிக்க வைக்க எனக்கு வேற வழி தெரியலடா. அப்பா இல்லப்பா. அப்பா எழுந்திரிப்பா. என்னப்பா என்னப்பா இது? இதெல்லாம் பண்ணாதப்பா. இங்க பாரு, நீ என் புள்ள இல்ல, என் அம்மா. அதுக்காக தான் உனக்கு என் அம்மா பேர் வச்சிருக்கேன். நம்ம குடும்பத்தோட மானத்தை காப்பாற்ற வேண்டியது ஓ பொறுப்புடா. நீ இப்ப சொல்ல போற முடிவுதான் நான் வாழ்றதா சாவறதான்னு இருக்கு. அப்பா நான் இன்னும் வாழணும்னு நினைச்சுட்டா என்னப்பா நீ முடிவு மாத்திக்க. எனக்காக ஏத்துக்கடா. அப்பா ஏச்சுக்கோப்பா. தயவு செஞ்சு ஏச்சுக்கோப்பா ப்ளீஸ்ப்பா. என் காலை பிடிக்கிறதுக்குலாம் என்ன கொன்றலாம்ப்பா. என்ன இல்லடா, இல்ல. அப்பா நீ பார்த்து வர கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு, நான் எதிர்க்கிறேன். நீ பார்த்தியோட கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்றா, இல்லடா உன் காலையை வந்து செத்து போறடா. இங்க பாரு, இது என் சுயநலத்துக்காக சொல்லடா. பார்த்தி ரொம்ப நல்ல பையன், அருணாச்சலம் ரொம்ப நல்லவன். நீ அங்க போன நல்லா இருப்படா. ஓ நல்லதுக்காக தான் சொல்றேன், ஏத்துக்கடா. அப்பா நல்லதுக்கு தானே பண்ணுவேன், ஏத்துக்க. சரியா? அப்பாவுக்காக, அப்பாவுக்காகடா. அழாதடா, அழாத, அழாத. நான் இருக்கட்டா, அப்பா மேல் நம்பிக்கை இருக்கல. இங்க பாரு, நீ என் புள்ள
நல்லா இருப்படா, நல்லா இருப்பேன். அழாத. மாப்ள, என் பொண்ணு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா. கல்யாணத்துக்கு உண்டான எல்லா ஏற்பாடும் பண்ணுங்க. மகா, அலங்காரம் பண்ணி மணமேடை கூட்டிட்டு வா. சரிங்க. போங்க போங்க, போயிட்டு வாங்க. மாப்ள, சந்தோஷம்யா, ரொம்ப சந்தோஷம்யா. எங்கடா கூட்டிட்டு போற? உனக்கும் எனக்கும் கல்யாணம். ஆடி பிரியா, எந்த பிரச்சனை பண்ணாம ஒழுங்கா வந்துரு. ஆடிங்கற. ஏய் போனாங்க. ஐயோ, பிரியா, பிரியா எங்க போயிருப்பாங்க?
பிரியா பிரியா எங்கடா பிரியா எங்கடா பிரியா ஜீவா பிரியா சாவடா ஏய் என்னடி பண்ற? குடுமா நாளை எடுத்து பொண்ணு அழைச்சிட்டு வாங்க. விடு ஜீவா வேண்டாம் இது தப்பு வேண்டாம். இதான் இனிமேல் என்னோட வயசு. நம்ம ரெண்டு பேருக்கும் இதே இடத்துல கல்யாணம் நடக்க போகுது. வேண்டாம். ஏய் ஜீவா என்னடி ஜீவா? ஜீவா ஏய் ஜீவா ஜீவா விடு. வேண்டாம். ஏய் ஜீவா என்னடி ஜீவா? ஜீவா ஏய் ஜீவா ஏய் ஜீவா 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 பிரியா ஜீவா பிரியா ஏய் ஜீவா பிரியா உங்களுக்கு ஒண்ணு இல்ல வா
ஏறுங்க என்னாச்சு ஜீவா? ஸ்டார்ட் ஆகல. வாங்க. ஐயோ, இந்த கார்ல சாவி இல்ல. என்னங்க பண்றது? அந்த வழி வாங்க.